களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுநேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு கூட அதிகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், ஒரு சகோதரர் எஸ்எம் சொல்லியாக நிறைய அந்த செய்தியை அனுப்பிட்டு இருக்கிறாருன்னு. ஒரு சகோதரி செய்தி அன்றைக்கு நான் ஒருத்தர் மாத்திரம் இல்லை, அவர் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கணும், பைபிள்ல இன்றைக்கு அவனவன் செயலுக்கற்ற கைமாறு என் கையிலே இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதோ நான் விரைவாகவே வருகிறேன், அவனவன் செயலுக்கற்ற கைமாறு என் கையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அவர் கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுப்பார். அவ யார் யார் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார். எனவே என் அன்பான சகோதரமே, நீங்கள் இந்த நற்செய்தி பணியிலே அதிகமாக செயல்படுங்க. ஏனென்றால் அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிற காலகட்டமாக இருக்கிறது. இந்த மாத புத்தகத்திலே நான் கொடுத்திருக்கிறேன், இதோ நான் விரைவாக வருகிறேன், அவரும் செயல்கிறேன், இதோ நான் விரைவாக வருகின்றது, காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது. எனவே தான் நான் நற்செய்தி அறிக்கின்ற காரியங்களை அதிகமாக கடந்து வரணும். நீங்க செய்யுங்க. இந்த ஊழியத்துக்காக, நற்செய்திக்காக நீங்க ஊழித்து நற்செய்தி இருக்கின்ற ஊழியத்துக்காக ஜெபிங்க. எனக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் நற்செய்தி இருக்கிறாங்களோ அத்தனை பேர் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆத்ம பாரத்தோடு எந்தெந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறதோ, தியான மையம் செய்து கொண்டிருக்கிறதோ எல்லாம் செபியுங்க. செபியுங்க, பாரத்தோடு கூட ஜெபியுங்க. அந்த இதில் கொடுத்திருக்கிறதுக்கு மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். மக்கள் மனமாறப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். இரண்டாவது, நற்செய்தி அறிவிப்பதற்காக நாம் ஜெபிக்கணும். நற்செய்தி அறிவிப்புக்காக ஜெபிக்கணும். நற்செய்தி எந்தெந்த நபர் நற்செய்தி அறிவிக்கிறார்களோ, ஆத்ம பாரத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த நிறுவனத்துக்காக, அந்த தியான மையங்களுக்காக, ஆத்ம ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்பின் பாதலே வர வேண்டும், இறையரசு கடந்து போன யாரும் செஞ்சிருக்காங்க அவங்களுக்காக ஜெபியுங்கள். மூன்றாவது, பிரியமானவர்களே, நற்செய்தியை அறிவிக்கின்ற ஊழியத்தை உங்களுடைய காணிக்கையால் தாங்கள் என்று எழுதியிருக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பு ஊழியத்தை உங்களுடைய காணிக்கையால் தாங்கள் என்று நான் இது ஊழியம் செய்கிறேன் என்றால் எவ்வளவோ பண தேவை உண்டு. அத்தனை பண தேவையத்தையும் ஆண்டவர் தானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நடிப்பித்துக் கொண்டே இருக்கிறார். எனவே நற்செய்தி அறிவிப்பு ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். மூன்றாவது, நீங்கள் நற்செய்தி அறிவிக்க கடந்து வாருங்கள். நற்செய்தி அறிவித்துக்கு கடந்து வாருங்கள். நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் சொல்லுகிறார் என்று இதிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்தவருடைய புண்ணியத்தை அறிவிக்க வேண்டியது உங்களுடைய பணி என்று புனித பேதுரு சொல்லுகிறார். வாழ்க்கையில் எப்படி மாற்ற முடியும்? நீங்கள் இறைவசன வார்த்தையை படியுங்கள். படித்து உங்களால் முடிந்தது மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அப்பதானே இறைவசை பற்றி போக முடியும், நற்செய்தி எப்படி முடியும்? அப்படி இல்லை. எனவே சொல்லுங்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு குணத்தினால் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்லுகிறது, இந்த நான் எழுதுகிற புத்தகம் ஆண்டுடைய கிருபையினாலே அது மக்களுக்கு கொடுக்கப்படுது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது சொன்னார், விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், இது யாரிடம் பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன் சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அப்படியாக கடந்த நாட்களில் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த புத்தகம் பார்க்க இப்பொழுது 10,000 புக்கு நான் போட்டுருக்கிறோம். யார்ட்டும் பணம் கேட்கறதே கிடையாது. விலை போட்டிருக்கிற, சந்தா போட்டிருக்கிற, கவர்மெண்ட் ரூல்ஸ்க்காக போட்டிருக்கிறது. ஆனால் கடவுள் சித்தத்தின்படி மக்களாக உள்ளத்துல ஆண்டவர் சொல்றார்,
யார்கிட்ட சொன்னா செய்வாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் செஞ்சு நடைபெற்று கொண்டே இருக்கிறார். அந்த விழுத்துக்காக நீங்க அந்த காரியம் செஞ்சிருக்கோம். இப்போ தொலைக்காட்சி ஊழியம் இருக்கிறது, அதுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கிறது. இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற காரியங்களை கொண்டு வருகிற பொழுது நான் சொன்னேன், தினமும் வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் கொடுத்து செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன், இறைவசன வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய செல் நம்பரை எனக்கு தெரிவிங்க. வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய நம்பருக்கு 9003449091 நீங்க உங்களுடைய செல் நம்பரை அனுப்பிட்டா உங்களுக்கு டெய்லி தினந்தோறும் இறைவசன வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வரும். அதே போல உங்களுடைய யூடியூப்ல வாய்ஸ் ஆஃப் காட் என்கிறத நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வாய்ஸ் ஆஃப் காட்ன்றதுல சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ கழிச்சுனாக்க உங்களுக்கு டெய்லி மெசேஜ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு மாத்திரம் இல்ல, நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீ சொல்லுங்க. அதுவும் நற்செய்தி அறிவிப்பு பண்ணி அப்படி செய்யுங்க. அப்படி செஞ்சு கடந்து வருகிற பொழுது உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆரியமா இருக்கும். நீ சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை முடிஞ்ச அளவுக்கு நீ செய்யுங்க. அவன் செயலுக்கு ஏற்ற கைமாறி என் கையிலே இருக்கிறது என்று அருள்நாதர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தியை நாம் குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தருகின்ற ஒரு செய்தி, போர் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தி. போர் ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற ஒரு செய்தி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுக்கிறார்? தோயா நான் பேசிட்டு இருக்கும் போதே தூயதான் புறத்தை எடுத்துக்கொள்ள. இந்த நாட்கள் பயங்கரமான பொல்லாத ஒரு நாட்களாக இருக்கிறது. பலவிதமான நிலையிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். நாம் செயல்படணும், போராயத்தை எடுத்துக்கொள்ள மக்களாய் கடந்து வரணும். அதை குறித்து இந்த தெய்வீக திருவிழம் என்ன சொல்லுகிறது, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி நாம் எடுத்துக்கொள்ள எச்சரிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து தூயான் உணர்த்துகத்தானபடி கடந்து போகலாம், எடுத்துக் கொள்ளலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை தான் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். தூயாவிலே நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, நாம் மனிதர்களோடு கூட மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். பாருங்க, இங்க நீங்க சகோதரர் படிக்கும் பொழுது நீங்களும் எல்லாம் பைபிள் மேல விரல வச்சுட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் இல்லைங்களா? அவர் படிக்கும் போதே உங்களுடைய உள்ளத்துல வந்துட்டு, நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்லுது? ஆட்சி புரிகிறவர். நான் அதிகமா சொல்ல தேவையில்லை, வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்சி புரிவோர், அதிகாரம் தாங்குகிறவர்கள். அதிகாரம் தாங்கினாக்கி நம்முடைய பகுதியில் பார்க்கிற பொழுது சில அரசியல்வாதிகள் எல்லாம் பார்க்கிற பொழுது வேற எதனா அதிகாரத்துள்ள நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாம் பல நிலையிலே கொண்டு வருகிற நிலையும் நமக்கு உண்டு. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் பிரிவுகளே, இருள் நிறைந்த உலகத்தின் மீது ஆற்றவுடையவர். என்ன இருள்? பாவ இருளிலே வாழ்கிறவர்கள், அறியாமல் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவர்களால நமக்கு பிரச்சனை. அடுத்து 4வது வார்த்தை தான் சொல்லுது, வான்வெளியிலே திரிகிற பொல்லாத ஆவின், தீய ஆவின்னு சொல்லுது. 4 பாயிண்ட் அங்க கொடுத்திருக்கிறாரு. முதல் பாயிண்ட் நாம் பார்க்கும் பொழுது ஆட்சி புரிகிறவர், 2வது அதிகாரம் தாங்கிறவர்கள், 3வது பார்க்கிற பொழுது இருளில் வாழ்கிற மக்கள், பாவத்தின் இருளில் அறியாமல் இருளில் அவங்க இருளில் வாழ்கிற மக்களால நமக்கு பிரச்சனை, அறியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் வாழ்கிறோம், அப்படி செய்கின்றால் நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்துதான் வான்வெளியில் திரிகின்ற பொல்லாத ஆவிகளோடு, தீய ஆவிகளோடு கூட நாம் போராடுகளாக இருக்கிறோம் என்று அங்கே புனித பவுலடிகள் மிக தெளிவாக சொல்லுகின்றார். அவர் சொல்லுகிற கருத்தை நாம் பார்த்தோம்னா இந்த செய்தியை மொத்தம் நாம் விவரிக்க முடியால் பல மணி நேரம் வைக்க முடியும். பார்க்கணும் நமக்கு அப்படிதான் இருக்கின்றது. என் அன்புக்குள்ளே நாம் கடந்து வரப்பட வேண்டும்.
2 கொரிந்தியர்களை பார்க்கிற பொழுது அந்த காரியம் 2 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்திலே 2 கொரிந்தியரிலே 10ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்திலே பார்க்கிறோம். அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை பார்க்கணும். பிரியமானவர்களே, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகு சார்ந்தவை அல்ல, உலகை சார்ந்தவர் அல்ல, மாறாக அவை கடவுளின் வல்லமையால், அது கடவுளுடைய வல்லமையால் அரண்களை தகர்த்து எரியக்கூடியவை, அரண்களை தகர்த்து எரியக்கூடியவை என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எங்கள் போராட்டத்தில் நாங்கள் என்று சொல்லுகிற கருத்தினை பார்க்கும் பொழுது அவர்கள் புனித பவுலடிகள் அவர்களோடு கூட இருக்கிற சீடர்கள் எல்லாம் நாங்கள் சொல்றாங்க. நற்செய்தி அறிவிக்கின்ற பணியிலே அவர்களுக்கு வருகிற உபத்திரங்கள், போராட்டங்கள் சாதாரணமா இல்ல, பயங்கரமான போராட்டங்கள். எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் உலகை சார்ந்த, அப்படி என்ன செய்ய முடியும்? உலகப்புறமான கத்தியோ துப்பாக்கியோ நாங்கள் எடுத்துட்டு போல, கத்தியோ துப்பாக்கியோ நாங்கள் எடுத்துட்டு போல, ஆனால் நாங்கள் எடுத்து போட்டதெல்லாம் ஆண்டவர் தருகின்ற போர்க்கருவிகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் சொல்லுகிறாங்க. பிரியமானவர்களே, பார்க்கணும். சிந்திக்கிற பொழுது நான் சொன்னது பார்க்கிறேன். புனித பவுலும் சீவலாவையும் அடிச்சு சிறையில போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய ஆட்சியின் அதிகாரங்கள் ஆட்சி புரிவர் செய்கிறது. அதிகாரம் தாங்கிறவர்கள் அடிச்சு உள்ள போட்டாங்க. அந்த மக்கள் எல்லாம், கில்லி வாழ்கிற மக்கள் எல்லாம் அடிச்சு உள்ள போட்டாங்க, சிறைச்சாலை போட்டார்கள். நடந்தது என்ன? என் அன்புக்குள்ளே, புனித பவுலும் சீலாவும் சிறைச்சாலே ஆண்டவரை பாடி, நல்லொரு வேளையிலே ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். என்ன நடக்கிறது? கட்டடமே, அந்த ரயில் சிறை கூடமே அதிர்கிறது, சிறை குதிரமே அதிர்கிறது. எல்லா கையில் இருக்கிற எல்லா விலங்கெல்லாம் கலந்து விழுகிறது. எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இதுதான் கடவுள் கொடுக்கின்ற ஒரு போர்க்கருவி. பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவர் சொல்லுகிறார், எங்கள் போராட்டத்தில் நாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் இந்த உலகை சார்ந்த துப்பாக்கியோ அல்லது கத்தியோ வாழ கிடையாது, துப்பாக்கி கிடையாது அல்ல, மாறாக கடவுளின் வல்லமையால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை, சிறை கூடத்தை ஒடுக்கக்கூடியவை, பூட்டுகள் எல்லாம் கலந்தக்கூடியவை நாம் வைத்திருக்கிறோம் சொல்லுகிறார். நாம் பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கணும். அவர் நற்செய்தி தெரிவித்ததுக்காக இன்று நான் நற்செய்தி தெரிவிக்கின்ற காரியங்களே அப்படிப்பட்ட நிலை வரலாம், அதை வரலாம். இன்னும் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற பொழுது, நீங்க வாழ்கிற பொழுது அப்படிப்பட்ட நிலை வரலாம். அப்படி வருகிற பொழுது கடவுள் வருகின்ற போர்க்களங்களை எடுத்துக்கொள்ள 5வது வசனம் சொல்லுகிறது, அவற்றை கொண்டு குதர்த்த வாக்குகளையும் கடவுளை பற்றிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கும் அனைத்து மேட்டிமையையும் தகர்த்தெறிகிறோம். மனித எண்ணங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள் வருமாறு கட்டாயப்படுத்துகிறோம். என் அன்புக்குரியவர்களே, எப்படி சொல்லிருக்கிறார் பாருங்கள், எப்படி சொல்லிருக்கு பார்க்கணுங்க. இந்த பைபிளை எடுத்து படிச்சு பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கடந்து இருக்கிற காரியம். இது நான் ஒன்னும் எடுக்கல கொண்டு வரல, உலகப்புறமான பக்தி விசுவாசம் மாதிரி போயிட்டு கொண்டிருக்கோம். எடுத்து படிச்சு பாருங்க எப்படி சொல்லிருக்கிறாங்க. அவற்றை கொண்டு என்னது அரண்களை தகர்த்தெறியக்கூடிய அந்த கடவுளுடைய வல்லமையை கொண்டு சொல்லாரு. அவற்றை கொண்டு என்ன குதர்த்த வார்த்தைகளை பேசுறவங்க, இன்னைக்கு குதர்த்த வார்த்தை நிறைய பேசுறாங்க நம்முடைய மக்கள் இல்லைங்களா? நம்முடைய மக்களை பார்க்கும் பொழுது குதர்த்த வார்த்தைகளை பேசுகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவுக்கு அப்பாற்பட்ட எதிர்மறையான வார்த்தை எல்லாம் பேசிட்டு கொண்டிருக்கிறாங்க. என்ன அப்படி இப்படி பேசிட்டு பல விதத்தில் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டு வருகிற காரியங்கள் தானே. எப்படி கொண்டு வருகின்ற காரியம் தானே. ஆண்டவர் இப்படி தருகின்ற ஒரு கருத்தா இருக்கின்றது. என் அன்பு கூறுகளை ஆண்டவர் தருகின்ற ஒரு கருத்தா இருக்கு. போர்க்கருவில இருக்கின்றோம். இந்த செய்தியை நான் கொடுக்கணும்னாக்க நிறைய மணிக்கணக்கில் நான் கொடுக்கணும். தூயா அப்படி உணர்த்தி கொண்டு இருக்கிறார், மணி கணக்கு கொடுக்கணும். ஆனால் என்ன செய்கிறது, காலங்கள் குறைவான காலங்கள்னால் அது கொஞ்சம் உங்களுக்கு போயிட்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நன்றி. குதர்த்த வார்த்தைகள் எதிர்ப்பா பேசுறவங்க, இயேசுவை பத்தி தப்பா பேசுறவங்க எவராக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் கடவுள் சொல்லி பேசி அவளை கொண்டு வருகிற ஒரு கருத்தான், ஆண்டவர்களை கொண்டு வருத்தான். நான் அன்பு குரலை நானும் சகோதரரும் மற்ற சமயத்து மக்கள் வாழ்கின்ற இடத்தில் தான் நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம், நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கிறோம், ஜெப எல்லாம் அமைத்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவரை பற்றிய காரியங்களை அவங்க கொண்டு வந்து மகள் கொண்டு வருகின்ற ஒரு காரியமாய் வைத்திருக்கின்றார். புனித பவுல் சொல்வது போல நாங்கள் போர்க்கருவிகளை பயன்படுத்தவில்லை. புனித பவுல் சொல்வது போல நாங்கள் உலகப்புறமான போர்க்கருவிகளை பயன்படுத்த புனித பவுல் சொல்வது போல நாங்கள் ஆவிக்குரிய கருவிகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நடக்கின்றது காரியம்தான். என் அன்புக்குரியவர்களே, இதை சொல்லுகிற பொழுது நீதிமொழி புத்தகத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நான் படித்து பார்க்கணும். நீதிமொழி புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். 7வது வசனத்திலே அங்கு அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்தவையாய் இருக்குமானால் அவர் அவருடைய எதிரிகளையும் அவருக்கு நண்பராக்குவார். என் அன்புக்குரியவர்களே, எப்படி சொல்லு வார்த்தை பாருங்க. ஒருவருடைய செயல்கள், என்னுடைய செயல், என்னுடைய சொல் செயல், என் நடத்தை எல்லாம் உண்மையாக, உத்தமமாக, நேர்மையாக அது இருக்குமானால் என் எதிரியை கூட அவன் பக்கம் கொண்டு வர முடியும். புனித அந்த நீதிமொழி புத்தகம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நண்பர்களே, நம் ஆட்சி செலுத்துகிறவர்கள், அதிகாரம் தாங்கிறவர்கள், இருளில் வாழ்கிற பொல்லாத மக்கள், வான்வெளி திரிய தீய ஆவிகளோடு நாம் போராடுகளாய் இருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில உணரப்பட வேண்டும். ஏன் நாம் அனுபவித்துக் கொண்டுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே கடவுள் அருளுகின்ற போர்க்கருவிகளை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். கடவுள் அருளுகின்ற போர்க்கருவிகள் நாம் எடுத்து நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். உலகப்புறமான போர்க்கருவிகள் அல்ல, கடவுள் தருகின்ற போர்களை வேண்டும். சிந்திக்கணும். என் அன்புக்குரியவர்களே, ஏதோ நாம் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கடவுளை காரியங்களை கடந்து வரணும். ஆண்டவனுடைய தெய்வீக திருவசனத்தை வாசிக்க அதில் இருக்கிற மறை உண்மைகளை எல்லாம் நம்மை வலுப்படுத்துவதாக, உறுதிப்படுத்துவதாக, நம்மை நடப்பிப்பதாக இருக்கின்றது. இறைவசன வார்த்தை நான் அப்ப படிக்கணும். இப்ப ஒவ்வொரு நாளும் படிக்க ஒரு வசனம் தியானிக்க ஆழமான கருத்துக்கள், அற்புதமான கருத்து வந்து கொண்டு பார்க்கணும். சரி, இதை நான் சொல்லுகிற பொழுது இந்த ஒவ்வொரு காரணம் தயவுசெய்து எபேசியர் புத்தகத்தை எடுங்க. இந்த முன்ன படிச்சீங்க, அந்த முன்ன 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை படிச்சீங்க இல்லைங்களா? இந்த நாம் சாதாரண மனிதனோடு கூட போராடுவதில்லை சொல்லி வசனத்தை 12ஆம் வசனம் அடுத்து 13ஆம் வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னு. எனவே பொல்லாத நாள் வருகிற பொழுது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுள் அருளுகின்ற எல்லா படைக்கலங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. என் அன்பு கருவுகளே, எல்லா படைக்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு புனித பவுலடிகள் அப்படிப்பட்ட நிலையில கடந்து அவர் செயல்பட்டார் என்றால் அந்த அனுபவத்தை தான் அவர் சொல்லுகின்றார். சொல்லுகிறார். பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது கொண்டு வரணும். பெரியமாவுக்களை கொண்டு வரணும். அதான் பொல்லாத நாட்கள் வருகிற பொழுது, இந்த நாள் பொல்லாத காலங்கள், பொல்லாத காலகட்டங்களாக இருக்கின்றது. கிறிஸ்துவ மக்களுக்கு விரோதமாக, கிறிஸ்துக்கு விரோதமாக எல்லாம் நடக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கின்ற வேளையிலே நாம் எடுக்கணும். உலகப்புறமான போராயங்களை கடவுள் கொடுக்கின்ற போராயத்தை எடுக்க வேண்டும், எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும். அதுதான் பொல்லாத காலங்கள் கடவுள் அருளும் எல்லா படங்களையும் வல்லமன் இருந்த படைகளை எடுத்துக்கொண்டு அந்த படைக்கலைகள் என்ன? நானும் இராணுவத்தில் இருந்தவன் தான். நான் இராணுவத்திலே பணிபுரிந்தவன், 15 வருடங்கள் பணிபுரிந்தவன் தான். அந்த இராணுவத்தில் இருக்கிற பொழுது சண்டைக்கு போகிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, எல்லாத்தும் போர் கருவிகள் எல்லாம் அணிஞ்சிருக்கணும். போர்க்கருவி எல்லாவற்றையும் அணிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு போர்க்கருவியும் அணிஞ்சுதான் சண்டை போக முடியும். தலைக்கு என்ன போட்டு கொடுக்கணும், காலுக்கு என்ன போட்டிருக்கணும், இடுப்பில் என்ன போட்டிருக்கணும், கையில் என்ன வச்சிருக்கணும், எல்லா போர்க்கருவியும் எடுத்துக்கிட்டு தான் சண்டை போகணும். சண்டைக்கு போறவங்க சும்மா விரும்பியா போக முடியும். அதே போலத்தான் நீங்க சொல்லுகிறார், பொல்லாத நாட்கள் வரும்போது கடவுள் அருளுகின்ற அந்த படைக்கலங்களை எடுத்துக்கிடுங்க, போட்டுக்கிடுங்க. நீங்க போங்க,
தவற எல்லா வல்லமையோடு கூட செயல்படுங்க, எல்லாம் அடிச்சு நொறுக்குங்க என்கத்தான் கொண்டு வருகிறார். Praise the Lord. Praise the Lord. எந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது எப்படி நிற்கும் தூய ஆவியான உணர்த்துகின்றன அதனாட்டுக்கும் அந்த ஒவ்வொன்றும் பார்க்கிற பொழுது பொல்லாத நால்வரும் கடவுள் அருகின்ற எல்லா படைக்களையும் எடுத்துக்கணும் சொல்லுகிற பொழுது அந்த 11ஆம் வசனம் 12 சொல்லுது 12ஆம் வசனம், அதாவது மனிதர்களோடு கூட மட்டும் போராடவில்லை இப்படி சொல்லிட்டு அடுத்து 13ஆம் வசனம் பட்டிருக்கிறது, நாம் பொல்லாத நாட்கள் வருகிற பொழுது இப்படிலாம் கொண்டு வாங்க கடவுள் அருகின்ற பொருட்கள். அந்த 14ஆவது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை உண்டு என் பிரியமானவர்களே. ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு, ஒரு நிமிஷம் போதும், உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு, இந்த உண்மையை நான் சொல்லி கண்டி போயிட்டேக்கலாம், ஆனால் ஃபர்ஸ்ட் ஆரம்பமே பயங்கரமான வார்த்தை தான். உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு சொல்லு. உண்மை நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்குமானால் நாம் எதற்கும் பயப்படவே தேவையில்லை. உண்மை இன்னைக்கு நான் ராணுவத்தில் இருக்கிற பொழுது அங்கே பார்க்கணும், ராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பெல்ட் போடுவாங்க. நம்மளை விட மேல் மட்டத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரிகள், உயர் நிலையில் இருக்கிறவர்கள் நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்ப வரும்போது என்ன தெரியுமா, இந்த பெல்ட் தான் பிடிச்சி ஆட்டி பார்ப்பாங்க. பெல்ட் லூஸா இருக்கா டைட்டா இருக்கணும். பெல்ட் எப்பவுமே டைட்டா இருக்கணும். இங்கே சொல்லுகிறது உண்மையை இடைக்கச்சாக, இடையில போட்டிருக்கிற பெல்ட்டாக நீ கட்டுக்கணும்னு சொல்ற. இடைக்கச்சான்னு இந்த பெல்ட் நீ டைட்டா கட்டிக்கணும். அந்த பெல்ட் என்ன, உண்மை என்கிற பெல்ட்டை, உண்மை என்கிற இடைக்கச்சியை நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சி கட்டி வச்சுக்கணும். அது உனக்குள்ளாக கொண்டு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மை இல்லை என்றால் நாம் எப்படி செயல்படுத்த முடியும்? உண்மை இல்லை என்றால் எப்படி செயல்படுத்த முடியும்? உண்மை இருக்குமானால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நிலை கண்டு போகின்ற ஒரு கருத்தான் உண்மை என்கிற நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த உண்மை என்று யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்பது தான் கொண்டு வந்திருக்கிறது. அந்த பெல்ட் கட்டும்போது உண்மை பெல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற பொழுது அங்கே மேல பார்க்கும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப டைட் ஆகும்போது அந்த ஒரு அந்த உடல்ல அந்த ஒரு இதுல பிரசனத்தை கொடுக்கும் ராணுவத்தில். அதே போலத்தான் உண்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் யாருக்கும் பயப்பட தேவையில்லை என்கிற ஒரு உணர்வு நமக்கு கடந்து வருகிறது. Praise the Lord. எனவே உண்மையை இடைக்கட்சியாக கடவுள் அருளுகின்ற அந்த படைக்கலங்களாக இருக்கின்ற என்னது, அந்த உண்மையை பெல்ட்டாக கட்டிக்கொள்ளுங்கள், இடைக்கட்சிகளாய் கட்டிக்கொள்ளுங்கள். அதை கண்டு நிற்பரடையும். அந்த கருத்தை நான் பார்க்கணும் போது பிரியமாக்களே, பைபிள்ல இறைவசன வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்க கேட்கணும் பகிர்மாக்கும். அதுல நம்ம பார்த்தோம் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 14 17 வசனத்தை தான் அந்த படைக்கலை சொல்லியிருக்கிறாரு. அந்த படைக்கலை ஒவ்வொன்றும் நம்ம எடுக்கணும், எடுத்து படிக்கணும் என்று பார்க்கணும் பிரியமாக்களே. முதலாவது பார்க்கணும், இன்னைக்கு உண்மையை இடைக்கட்சியாக பார்த்தோம். உண்மையை இடைக்கட்சியாக 14ஆம் வசனத்துல உண்மையை இடைக்கட்சியாக பெல்ட் அதை நான் நேற்று சொல்லும் போது ஒரு ராணுவத்தில் எப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ராணுவத்தில் மட்டும் இல்ல, போலீஸ்காரர் கூட அப்படிதான் பெல்ட் டைட்டாக கட்டுமா, யாரும் லூஸாக கட்டிக்க மாட்டோம், அப்படி போட்டுமா. பெல்ட் டைட்டு கட்டும் போது தான் அந்த நட இதெல்லாம் அதில் சரியா வரும். உண்மை என்பது நமக்கு வாழ்க்கையில இருக்குமானால், கடவுள் கொடுக்கிற அந்த உண்மையின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், அந்த நீதியின் காரியமானால் நம்முடைய வாழ்க்கை சரியான நிலையில கடந்து பார்க்க முடியும். சரி, அடுத்து நீ படிக்கணும். நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொள்ளுங்கள். நீதியை மார்பு கவசமாக, மார்புல இந்த மார்புல துப்பாக்கி எதுவும் அடிச்சா கூட குண்டு வரக்கூடாது, அது கட்டுப்பாட்டா கூட வரக்கூடாது. அதுக்காக மார்பு கவசம் போட்டு மார்பு கவசம் இந்த பார்க்கணும். என் அன்பு கருவுகளே மார்பு கவசம். இந்த மார்பு கவசத்தை பார்க்கிற பொழுது இந்த மார்பு கவசம் பொல்லாத தீயவனின் தீக்கணைகள் வராது, பொல்லாத தீயவனின் தீக்கணைகள் வராதபடி சொல்லுது. பொல்லாதவனுடைய தீயவனுடைய தீக்கணைகள் நம்மை தாக்காதபடி அதை நாம் பார்க்கணும். தீக்கணை எங்க போய் அடிக்கும்? உள்ளத்தை அடிக்கும், மார்பகத்தை அடிக்கும். இங்க மார்பு இந்த நிலைக்கும் நான் சில சொல்லுவார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில உண்மையும் நீதிமா ஏன்டா நாம் பயப்படணும், நாம் பயப்பட தேவையில்லைன்னு சொல்வார்கள்.
அப்படிப்பட்ட நிலை நமக்கு வேண்டும். நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. ஒரு சினிமா பாட்டு மாதிரி நினைக்கிறேன், அது கருத்து. நெஞ்சுக்கு தேவை மனச்சாட்சி, அது நீதி தேவனுடைய அரசாட்சி. நீதி தேவன் இங்கு இருந்து நம்ம நடத்துகின்ற ஒரு காரியம் தான் இருக்கும் பொழுது நாம் அஞ்சப்பட தேவையில்லை. நம்முடைய வாழ்க்கையில நீதி உண்மையும் உண்மை என்ற இடைக்கட்சியும் நீதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, இதை பத்தி நான் சொன்னா நிறைய சொல்லிட்டு போகணும். ஆனால் உங்களோடு கூட சிறுமா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கணும். கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு நீதி இருக்கணும். நீதி என்று பார்க்கிற பொழுது உலகத்தின் நீதி அல்ல, ஆனால் தெய்வத்தின் நீதி. நான் தெய்வத்தின் நீதி பார்க்கும்போது உலகத்தின் நீதி அல்ல, தெய்வத்தின் நீதி பார்க்கிற பொழுது பிரிமாவிலே இந்த உலகத்தின் நீதி என்ன? அடிக்கிறதுக்கு அடி, சண்டை போடுறதுக்கு சண்டை, கேஸுக்கு கேஸு, வழக்குக்கு வழக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீதி என்ன தெரியுங்களா? இங்க இந்த நீதி ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தை காடு. உன் துன்புறுத்திற்காக நீ செபி, உன் வெறுப்பொருளுக்காக நீ அன்பு கூறு. இப்படிப்பட்ட ஒரு நீதியைத்தான் இங்கே வைக்கிறார். இந்த நீதியான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உண்மையும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அது கடவுள் கொடுக்கிற ஒரு காரியம் தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நாமளா செய்ய முடியாது. அது கடவுள் தன் தூய ஆவிக்குள் நமக்குள் அந்த நீதி என்ற காரியத்தை கொடுக்கிறது தான். கடவுள் நமக்குள் பெல்ட் என்கிற ஒரு கருத்தை, அந்த உண்மை என்கிற ஒரு கருத்தை கொடுக்கிறது தான். நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிற பொழுது எத்தனையோ முறை எப்படியோ வாழலாம்னு பார்த்தேன். சில வேலை முடியாது போனது. என்னைக்கு அந்த தூய ஆவியானவர் நம்ம நிரப்பி நம்ம நடத்துகிறாரோ அப்பொழுதுதான் இதெல்லாம் கொண்டு வர முடிகிறது. எனவே நண்புக்குறவுகளை பார்க்கிற பொழுது உண்மை என்ற இடைக்கட்சி, இரண்டாவது நீதி என்கிற மார்பு கவசம். இந்த மார்பு மிக முக்கியமா இருக்கிற ஒரு கருத்துன்னு சொல்லிட்டு இருக்கும். சரி, அடுத்து பார்க்கலாம். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக் கொள்ளுங்கள். நற்செய்தி, அமைதியை அருளும் நற்செய்தியை உங்கள் ஆயத்த நிலையை உங்களுடைய கால்களிலே மிதியாக போட்டுக்கொள்ளும் சொல்லப்பட்டிருக்கு. ஆயத்த நிலையை உங்களுடைய கால்களிலே மிதியாக போட்டுக்கொள்ளும். மிதியை போட்டுக்கொள்ளும். நான் இதை சொல்லுகிற பொழுது நான் துவக்கத்திலே சொன்னேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க இப்படி எல்லாம் நற்செய்தி அறிவிக்கலாம், இப்படிலாம் கூட நற்செய்தி அறிவிக்கலாம், இந்த ஒழித்து பற்றி சொல்லலாம். இது ஆயத்த நிலை. இந்த ஆயத்த நிலையை நீங்கள் காலடி மிதியடிகளாக போட்டுக்கணும். மிதியடிகளாக போட்டுக்கொள்வது எதற்காக? இன்னைக்கு நான் பார்க்கிறோம், மிதியடி எதுக்காக போட்டுக்கிறோம்? மிதியடிகள் செருப்பு எதுக்காக போட்டுக்கிறோம்? இது கல்லு கில்லு குத்தாதுக்கு வச்சுரும், முள்ளு குத்தாதுக்கு வச்சுரும், ஏதாவது பூச்சி புழு நம்ம காலு மிதிக்காதுக்கு வச்சிரும் தான் மிதியடி போட்டுக்கிறோம். இந்த மிதியடி கொட்டுக்கிறது சாதாரண நிலையல்ல அன்பு பெரியமார்களே. மிதியடி சாதாரண. இந்த கருத்தை நான் சொல்லுகிறேன் என்றால் ஆழமா சொல்ல முடியும். நற்செய்தி அறிவிக்கின்ற நிலை, ஆயத்த நிலையை, அந்த நிலையை காலடி போட்டுக் கொள்கிற பொழுது நாம் பிசாசுகளை மிதித்து போட முடியும். நீங்கள் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீது நடந்து போவீர்கள், அது முன்னே ஒன்றும் பண்ணாது என்று சொல்லுகிறார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீங்க நடந்து போவீங்க சொல்லுகிறார், அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுகிறார். சிங்கம் என்பது என்ன? பிசாசு. பாம்பு என்பது என்ன? பிசாசு. அதன் மேல நடந்து போவ அமைதியை அருளுகின்ற ஆண்டவர் தானே அந்த பொல்லாத பிசாசை உங்களுடைய காலடியில் நசுக்கி போடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வசனங்கள் ஒவ்வொன்றும், ஆண்டுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு அப்படியாய் சொல்லிக் கொடுக்கிறது. பிரிமாவுகளை நற்செய்தி அறிவிக்கின்ற ஆயத்த நிலையை நீங்கள் காலடி மிதியிலே போட்டுக் கொள்ளணும். இது கடவுள் கொடுக்கின்ற ஒரு கிருபை. அந்த கடவுள் கொடுக்கின்ற அந்த படைக்கலன், அந்த மிதியடி படைக்கலன். நானும் ஒரு செருப்பு போட்டிருக்கிறேன், என் நண்பரும் செருப்பு போட்டுக் கொண்டிருக்கிறார். காலடியில் ஒரு செருப்பு போட்டுக்கிறேன். கடந்த 31 வருடமா போட்டு நடந்துட்டு இருக்கிறோம். என் அன்புக்குறளை நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தியை அறிவிக்கின்ற ஆயத்த நிலையை மிதியடிகளாய் போட்டுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மிலிட்டரியில இருக்கிறேன் சொன்னா, மிலிட்டரிக்காரங்க பார்த்தா பூட் இருக்கிறது, பூட் டைட்டான பூட் போட்டுருப்பாங்க. அன்றைக்கு அவங்க ஓடணும் இல்ல, அந்த ஓடுறதுக்காக டைட்டான பூட் போட்டுருப்பாங்க. பெல்ட், அப்புறம் பாருங்க மார்கவசம், காலையில் பார்த்தோன்னா பூட்டு, போர்கவசம். அந்த மாதிரி பெல்ட், இந்த பூட்டு, அந்த பூட்டு அங்க மிலிட்டரியில ராணுவத்தில் பூட்டுன்னு பார்க்கிறோம்.
இங்கே பார்த்து மிதியடிமை. எதுக்கு நாம் போட்டுக்கொள்ளப்பட வேண்டும், போட்டுக்கொள்ளப்படும். எப்படி நிலையில போந்தாலும் காலுக்கு எந்த நிலை வராதபடி அதை போட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நான் சொல்லுகிறது காத்து நீ பார்த்து நீங்க ஆச்சரியப்படுவீங்க பிரியமாக்களே. மத்தேயுவில 10ஆம் அதிகாரத்தில் நான் ஒரு காரியம் தோயான் உணர்த்துறாரு, அது சொல்லே தீரணும், தொய்யே தீரணும். தோயான் உணர்த்தினார்னா டக்குன்னு எடுத்துக்கணும். 10ஆம் அதிகாரத்திலே நீங்க முதல் வசனத்திலே முதல் பார்க்கணும். 10ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை நீ பார்க்கணும். அதுல என்ன சொல்லுதுன்னாக்க, இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அவர்களுக்கு அதிகாரம் அளித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும். இயேசு தம் 12 சீடரை நற்செய்தி அறிவிக்க அனுப்புகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுக்கிறாங்க தீய ஆவிகளை ஓட்டமும் சொல்லப்பட்ட தீய ஆவிகளை ஓட்டம். இப்ப இந்த நற்செய்தி அறிவிக்கிறவர்களுக்கு இந்த கால் இருக்கிற அந்த மிதியடி இருக்குமானால் அவர்கள் போட்டு இருக்கும். கால பண்ணும். ஒருவேளை கால மிதிச்சு போடுவாங்க. ரோமர் 10:16ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம் சொல்லப்பட்டபடி அவங்க நசுக்கி போடுவார்கள். அவர்கள் நசுக்கி போடுவார்கள். இப்படிப்பட்ட கடவுள் அருளுகின்ற அந்த மிதியடியை, நற்செய்தி அறிவிக்கின்ற ஆயத்த நிலை என்கிற மிதியடியை போட்டுக்கொள்ளுங்க சகோதரமே, போட்டுக்கொள்ளுங்க. பொல்லாத பிசாசை பத்தி நீ பயப்பட தேவையில்லை. வான்வெளி தெரிகிற பொல்லாத பிசாசை பத்தி நாம் பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. பயப்பட தேவையில்லை. எதுக்கான முதல்ல பார்த்தோம் உண்மை, இரண்டாவது நீதி. உண்மை என்ற இடக்கேச்சி, நீதி என்கிற மார்பு கவசம், நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த ஆயத்த நிலை மிதியடிகளை போட்டுக்கொள்ள. அடுத்தது பார்க்கணும் பிரிமா, ஒவ்வொன்று பார்க்கணும். ஒவ்வொரு அப்படியே போட்டு வாங்க. அண்ணா சொல்ல நீங்க போட்டுக்கிற மாதிரி கடந்து வாங்க. கடவுள் அருளுகின்றாரு, எடுத்து மாட்டுக்கிடுங்க. எடுத்து போட்டு பெல்ட் போட்டுக்கிடுங்க. பெல்ட் போட்டுக்கிடுங்க. மார்க் வசதி மாட்டிக்கிடுங்க. மாட்டின செருப்பு போட்டுக்கிடுங்க. செருப்பு எடுத்து போட்டுக்கிடுங்க. ஒவ்வொன்று போட்டுருவாங்க. அடுத்தது நீ பார்க்கணும். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்கிற கேடயத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்து விட முடியும். நம்பிக்கை என்னும் கேடயத்தை இந்த காலத்துல அதெல்லாம் அந்த காலத்துல தான் வச்சுட்டு இருப்பாங்க. என்றைக்கும் கையில அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. கையில இந்த பக்கம் கத்தி பிடிச்சிருப்பாங்க, அது கேடயம் பிடிச்சிருப்பாங்க. அப்படி பிடிச்சி அது கையில வச்சு பிடிச்சிட்டு வாங்க. எந்த தீயவனின் தீக்கணை எல்லாம் அணைத்து விட முடியும், அடிச்சு முடிக்கும். அப்படியே அனுப்பிட்டு அந்த காலத்துல. இன்னைக்கு காலத்துல அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெரியுங்க, நம்பிக்கையின கேடயத்தினை பிடிச்சுக்கிடுங்க. அந்த ரவுண்டா இருக்கிற கேடயத்தை பிடிச்சுக்கிடுங்க. அதுல போட்டானாக்க அதெல்லாம் தடுக்கிற மாதிரி நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நான் இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற பணியில பார்க்கிற பொழுது இந்த பேய்களை ஓட்டுகின்ற ஒரு காரியத்தின் ஆண்டவர் அந்த ஒரு கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மகிமைக்காய் சொல்லுகின்றேன். நான் பேய்களை ஓட்டுகிற பொழுது நான் சொல்லுவேன். இந்த சில அரிசியில கேட்பாங்க, எப்படிலாம் கேட்பாங்க, சில சில கேட்பாங்க. பேய்களை ஓட்டுகிறேன். கடவுள் நற்செய்தி அறிவிக்கின்றவனுக்கு அப்படிப்பட்ட நிலையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்கணும். பேயை ஓட்டு நிலையை பார்க்கிற பொழுது என் அன்புக்குரிய தீவன் சேர்க்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னை நினைப்பித்துக் கொண்டிருக்கிறார், என்னை பாருங்க. நான் சில வேளையில சொல்லுவேன், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார் என்று சொல்லுவேன். இந்த பேய் பிடிச்ச பின்னாடி, அந்த பேய் ஓட்டுற பின்னாடி தீயாயை பிடிச்சு விட்டா தீயா இயேசுவே ஆண்டவர், இயேசு மரித்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு வாழ்கிறார். அந்த தீயாவி போயிட்டு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லுவேன். அந்த தீயாவி போன முன்னாடி சொல்லணும்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இயேசுவே ஆண்டவர் சொல்லிடுவாங்க, ஓகே சொல்லுவாங்க. இயேசு மரித்தார்னு சொல்லுவாங்க, ஓகே. இயேசு உயிர்த்தார் என்று மாத்திரம் அந்த பிசாசு சொல்லாது. தெரிஞ்சுக்கிட்டுங்க, புரிஞ்சுக்கிட்டுங்க, அறிஞ்சுக்கிட்டுங்க, வாழ்வாக்கிடுங்க. இயேசு உயிர்த்தார்னு சொல்லாது. அப்புறமேல இயேசு வாழ்கிறான்னு சொல்ல முடியுமா?
அப்படிப்பட்ட மரித்து உயிர்த்த இயேசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் எல்லா எதிரியின் தீக்கணைகள் எல்லாம் உடைச்சி போடலாம். இயேசு எனக்குள் இருக்கிறார், மரித்து உயிர்த்த இயேசு எனக்குள் இருக்கிறார், எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு கருத்தை கொண்டு வந்தால் தீயவனின் தீக்கணைகள் எப்படிப்பட்ட தீக்கணைகளா இருந்தாலும், பில்லி சூனிய மந்திர கட்டு எதுவா இருந்தாலும் எல்லாம் அவுட் ஆக முடியும். எதிரிகள் கொடுக்கிற எந்த ஒரு கருத்தை இருந்தாலும் அவுட் பண்ண முடியும். பார்க்கணும் பிரிமாக்களே. எனவே நண்புக்குறளே, நம்பிக்கை என்கிற கேடயத்தை நாம் கையிலே கொண்டிருக்கப்பட வேண்டும். நம்பிக்கை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து என்னிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்னை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற கேடயம் நமக்குள் இருக்கிற பொழுது எல்லா தீக்கனையும் அவித்துவிட முடியும். எடுத்துக்கிடுங்க, கடவுள் அருள்கின்றார், ஆண்டவர் அருள்கிறார், நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கின்றார். அடுத்த கருத்தை கொண்டு வரலாம். மீட்பை தலை சீராகவும், மீட்பை தலை சீராகவும், இது மிக மிக முக்கியமான வார்த்தை. எல்லாமே முக்கியம்தான், இதுல பார்க்கணும். அதில் பண்ணு இந்த காலகட்டத்தில் போகும்போது நீங்க வண்டி ஓட்டி பாருங்க, ஹெல்மெட் போடாம யாரும் போகக்கூடாது சொல்றாங்க. ஹெல்மெட் தான் உயிர் பாதுகாப்பா இருக்கிறது இல்லைங்களா? உயிர் பாதுகாப்பு இருக்கு ஹெல்மெட். அப்ப இந்த ஹெல்மெட் தான் மீட்பை தலை சீராக ஹெல்மெட்டாக போட்டுக்கிட்டு சொல்லுங்க. ஹெல்மெட்டா மீட்பை நான் அந்த ஹெல்மெட் போட்டுக்கிறேன். மீட்பு இருக்கு. நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னை மீட்டிருக்கிறார், பாவத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார், பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டிருக்கிறார், பிசாசினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார் என்கிற உள்ளத்தின் விசுவாசம் நமக்கு இருக்கப்பட வேண்டும். அந்த விசுவாசம் இருக்கப்படும். இயேசு என்னை மீட்டிருக்கிறார் என்கிற அந்த ஹெல்மெட், இயேசு என்னை பாவத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் என்கிற அந்த என்ன மீட்பு இருக்கணும். அந்த ஹெல்மெட் இருக்கணும். அந்த ஹெல்மெட் இருக்கும் பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. இதுதான் மிக முக்கியம். நான் இயேசு கிறிஸ்து ரத்தினால கழுவப்பட்டு ஒரு புதிய மனுஷன் ரட்சிக்கப்பட்டு மீட்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வு இருக்கணும். நமக்குள் பாவம் என்கிற நிலை இருக்குமானால், நான் மீட்கப்படவில்லை என்கிற நிலை இருக்குமானால், இந்த ஹெல்மெட் இல்லை என்ற அர்த்தம். அடிச்சு அப்படி அவுட் ஆகும். ஆனால் ஹெல்மெட் என்கிறது மீட்பு என்கிற கருத்தை நாம் கொண்டு வரப்பட வேண்டும். மீட்பை கொண்டு வரப்பட வேண்டும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் இயேசு ஆண்டவர் எங்கேயோ வாழ்ந்து கொண்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்த என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார். அவருடைய பரிசுத்த ரத்னால் என்னை கழுவி மீட்டிருக்கிறார், அவர் என் பாவத்தெல்லாம் கழுவி போக்கியிருக்கிறார். அந்த மீட்பின் தன்மை எனக்குள் இருக்கப்பட வேண்டும். அந்த உள் உணர்தி இருக்கப்படும். அதுதான் நாம் அந்த உள் உறுதி வருகிற பொழுதுதான் நாம் ஹெல்மெட்டை எடுத்து மாட்டிக்கொள்கிறோம். ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கொள்கிறோம். பார்க்கணும், ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். நாம் பொல்லாத பிசாசை இந்த உலகத்திலே நாம் அதில் எதிர்த்து போராடப்பட வேண்டும். இது வேண்டும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்கிற நிலை நமக்கு வேண்டும். அது கடவுள் அருளுகின்ற ஒரு படைக்கணங்களாக போர்க்கருவியாக இருக்கின்றது. பிரியமாக படைக்கணங்களாக போர்க்கருவியாக இருக்கிறது. அடுத்தது நாம் பார்க்கலாம். கடவுளின் வார்த்தையை தூய ஆவியருளும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். கடவுள் அருளுகின்ற இறை வார்த்தையை போர்வாளாக எடுத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு கருவுகளே, கடவுள் அருகின்ற இறை வார்த்தையை, அவருடைய வார்த்தையை போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு. அந்த கத்தியை, இறைவசன வார்த்தை என்ற கத்தியை குத்தணும், அடிச்சு ஒடிக்கணும் என்று தானே இன்றைக்கு. என் அன்புக்குள்ளே எபிரேயர் சொல்வார்கள் இல்லைவா, அன்றைக்கு இறை வார்த்தை 2 பக்கம் கருக்குள்ள தீட்டப்பட்ட பத்தையமா இருக்கு. அந்த கத்தி எடுத்து அப்படியே பாட்டு அடிக்கணும். இந்த கத்தி எடுக்கணும். இறைவசன வார்த்தை என்கிற கத்தியை எடுக்கணும், போர்வாளை எடுக்கணும். அப்படி போர்வாளை எடுத்து கடந்து போகிற பொழுது என் அன்பு கருவுகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்படுவது எல்லாம் இறைவசன வார்த்தையை சொல்லி அடுத்து துல்கல் பெறார். பிசாசு ஓடி போயிடுது. பல அவர் யோத நதியிலே ஞானஸ்தானம் பெற்ற பெண் அவர் சோதிக்கப்படுகிற பொழுது அவர் பார்க்கணும். இறைவசன வார்த்தையை தான் சொல்லி கடந்து வருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த வார்த்தை எடுக்கணும்?
சின்ன கத்தி உண்டு, பெரிய கத்தி உண்டு, கண்ணு எடுக்கும் இல்லைங்களா? எல்லாம் இறைவசன வார்த்தை தான், கத்தி தான் எடுக்கணும். அந்த கத்தி, இறைவசன வார்த்தை என்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லி 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 அழுத்தினாக்க எல்லாம் அவுட். அப்படி கத்தி போட்டு வெட்டுகிற கத்தி தான். அப்படி கரா முறை போய்கிட்டு தான் போர் கடுகளை அப்படியே எடுத்துக்கொள்ளும் சொன்னேன் இல்லைவா? இப்ப மிக முக்கியமான வசனத்துக்குள் காரியத்துக்குள் வருகிறேன். இவற்றையெல்லாம் போட்டதோடு மட்டுமல்ல, இடைக்கட்டி போட்டதோடு மட்டுமல்ல, நீ மார்க்கோசை போட்டதோடு மட்டுமல்ல, நச்சை இருக்கின்ற ஆயத்திலே மெதிரியை போட்டுக்கொண்டு மட்டுமல்ல, நம்பிக்கை கேடயமாக பிடித்துக்கொண்டு மட்டுமல்ல, மீட்பை சிறாய் வளர்த்து கொண்டு மட்டுமல்ல, போர் வளர்த்து மட்டுமல்ல, இதெல்லாம் எடுத்துக்கிட்ட மனிதன் அடுத்து ஒரு கற்சேனம். என்னது? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லா வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு, எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து, விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். இதுதான் முக்கியம் பார்க்கணும். எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். எப்பொழுதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு போர்க்கரியை போட்டிருக்கிற நாம் அதை தூய ஆவின் துணை கொண்டு தான் செயல்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து நாம் ஜெபத்தோடு கூட நாம் சிந்திப்போம். ஜெபத்தோடு கூட நாம் செயல்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வெறும் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலே சுற்றி திரிகிற தீய ஆவிகள், இவற்றோடு நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியின் துணையோடு கூட நாம் இருந்து போராடி வெற்றி கொள்ள வேண்டும் என்பது இந்த நாளின் ஆண்டவருடைய திட்டம். இதோ இந்த விடுதலை செய்தியின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் துணையை கொண்டு எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஆற்றலை தருகிறார். நாம் ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியே, என்னில் வாரும். எங்களால் முடியாது, என்னுடைய ஆற்றலால் முடியாது, சக்தியால் முடியாது, உன்னுடைய தூய ஆவியின் துணை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி, தூய ஆவியே என்று சொல்லி பாடலை பாடி என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் உருக்கமாக அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே, எங்களில் வாருமே. அனைவரும் உருக்கத்தோடு பாடுவோம். ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே, எங்களில் வாருமே. இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். இருளை நீக்கி ஒளியாய் மாற நெருப்பு நாவாய் வாரும். உள்ள மகிழ்ந்து போற்றி புகழ ஜெபத்தின் ஆவியே வாரும். உள்ள மகிழ்ந்து போற்றி புகழ ஜெபத்தின் ஆவியே வாரும். ஆவியே, பரிசுத்த ஆவியே, வாருமே, எங்களில் வாருமே. ஆற்றலாலும் சக்தியாலும் எதுவும் முடியாதையா. ஆற்றலாலும் சக்தியாலும் எதுவும் முடியாதையா. ஆவியின் திரு
உள்ளே வா ஆவியே பரிசுத்த ஆவியே வாருமே எங்களில் வாருமே. அனைவரும் கரங்களை கூப்பி நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய உலகத்திலே போராட்டம் எது என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து, ஆண்டவரே எங்களுடைய ஆற்றலால் முடியாது, எங்களுடைய சக்தியால் முடியாது, உமது தூய ஆவியின் ஆற்றலால் நிரப்பும் என்று சொல்லி நாம் ஜெயிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தூய நல்ல ஆவியானவரே, எங்களுக்கு துணை செய்கிறவரே, இதோ இந்த உலகிலே போராட்டம் உண்டு என்று சொன்னவரே, ஆண்டவரே, இதோ இந்த போராட்டத்தில் இருந்து நாங்கள் விடுதலை பெற உமது தூய ஆவியின் துணியை ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆற்றலால் முடியாது, எங்களுக்கு பலவீனம் உண்டு, எங்களுக்கு சோர்வுகள் உண்டு, எங்களுக்கு பலவிதமான இன்னல்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு. எல்லாவற்றோடும் போராடக்கூடிய ஆற்றலை உடைய தூய ஆவியின் வழிகொண்டு ஆண்டவரே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய ஆவியின் துணையை தாரும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஆண்டவரே முன் நின்று, இதோ இந்த டிவியின் முன்னாலே நின்று, தொலைக்காட்சியின் முன்னாலே நின்று ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, உடலை எதிர்த்து, நோயை எதிர்த்து, கவலையை கண்ணீரை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. அதிகாரிகளோடு, ஆட்சி பிரிவுகளோடு ஆண்டவரே, அதிகாரம் தாங்குகிறவர்களோடு போராடக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய ஆற்றல் அல்ல, உம்முடைய ஆற்றலில் செயல்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் அன்பினால் நிரப்புவீராக, அமைதியினால் நிரப்புவீராக, உண்மையினால் நிரப்புவீராக, நீதியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், துணிவை தாரும். அப்போஸ்தலர்களுக்கு தூய ஆவியை கொடுத்து துணிவை தந்தது போல இந்த நாளிலே கேட்கின்ற ஒவ்வொருக்கும் துணிச்சலை தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே உமக்கு எதிராக வருகின்ற எல்லாவற்றையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், எல்லோரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், உங்கள் அருமேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள், புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.